ஹாய், வெல்கம் டு லவ் யோர் நாலேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வால்யூம் 1ல் யூனிட் 1 நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற சாப்டர் பார்க்க போகிறோம். சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். சயின்ஸ் இஸ் அ மெத்தட் ஃபார் டிஸ்கிரைபிங், கிரியேட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் லின்சே. ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சயின்ஸுன்றது ஒரு மெத்தடு, அது என்ன பண்ணுது, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, அதாவது வர்ணிக்கிறதுக்கு, இல்லை அதனுடைய கூறுகளை சொல்கிறதுக்கு, ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குறதுக்கு, அதை நம்மளுடைய மனித மூளைக்கேற்ற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மெத்தடு தான் சயின்ஸு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ இந்த சயின்ஸுன்ற வேர்டு எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா 19th century வரைக்குமே சயின்ஸுன்ற ஒரு வேர்டே கிடையாது. அப்போ எப்படி மேம் சயின்ஸுன்ற வேர்டு இல்லைன்னா அது எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சயின்ஸை நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேச்சுரல் ஃபிலாசபியில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஃபிசியாலஜி, அஸ்ட்ரானமி, கெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதன் உள்ளே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19th centuryக்கு அப்புறமா தான் ஒரு லாட்டின் வேர்பை சயின்டியா, அதாவது அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவிங் த ட்ரூத், உண்மையை அறிதல். நம்மளோட மனித மூளை எப்படிப்பட்டது, எதையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்குவோம். அதை தொடாத அது சுடுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை தொட்டு பார்த்து தான் ஆமாம் அது சுடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மனித மூளையானது என்றுமே ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. ஆகையால் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், சயின்ஸுன்ற வேர்டை அந்த நோவிங் த ட்ரூத், அந்த உண்மை அறிதல் அப்படிங்கிற அந்த லாட்டின் வேர்பில் இருந்து தான் நம்ம இந்த சயின்ஸுன்ற வேர்டை கொண்டு வந்தோம். ஸோ அப்போது நம்மளோட மனித மூளை எப்படி இருக்குது, எப்படி இந்த உலகம் உருவாச்சு, எப்படி வானத்தில் இத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது சொல்கிறோம் இல்லையா? ஏன் இந்த சீசன்ஸ் மாறுது, ஏன் இந்த கால மாற்றங்கள், அந்த வானவில் எப்படி உருவாகுது, இப்படி நமக்குள்ள பல கேள்விகள். ஸோ இந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அறிவியலோடு இணைத்து, இயற்கையோடு இணைத்து படிக்க முற்படுகிறோம் இல்லையா? ஸோ இப்போது நம்ம யூஸ் பண்ணுற நிறைய டெக்னாலஜி, நேச்சரை மீறி, இயற்கையை மீறி நாம் அன்றாடம் உபயோகப்படுத்துகிற நிறைய டெக்னாலஜி பார்த்திங்கன்னா சயின்ஸ் மூலமாக நமக்கு வந்தது தான். ஸோ சயின்ஸை எப்போவுமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன். சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 2 3 இதுதான் நம்ம சிஸ்டமேட்டிக் சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிப்பேன், அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அப்சர்வேஷன். அடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுவேன், அதுக்கு பேர் எக்ஸ்பெரிமெண்டேஷன். அடுத்து என்ன பண்ணுவேன், இது எப்படி வந்தது அப்படின்னு நம்ம யோசிப்போம், அதுக்கு பேர் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தட் வரதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சயின்டிஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது என்னன்றதை நம்ம போக போக பார்ப்போம். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இன்ட்ரொடக்ஷனில் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். The word science has its root in the Latin verb scientia, meaning to know. In Tamil language it is அறிவியல், meaning knowing the truth. The human mind is always curious to know and understand different phenomena like the bright celestial objects in nature, cyclic changes in the seasons, occurrence of rainbow, etc.
The inquisitive mind looks for meaningful patterns and relations in such phenomena. Today's modern science and technology is an offshoot of the understanding of nature. So science is the systematic organization of knowledge gained through observation, experimentation and logical reasoning. So இப்போ இந்த நாலேஜ் ஆஃப் சயின்ஸே நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா லிவிங் திங்ஸை பற்றி படிக்கிற சயின்ஸு, இதை வந்து நம்ம பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னா நம்ம பாட்டனி ஆர் ஜுவாலஜி. அடுத்து பார்த்திங்கன்னா நான் லிவிங் திங்ஸை பற்றி படிக்கிறது. இப்போ இந்த நான் லிவிங் திங்ஸை பற்றி படிக்கிற படிப்பு சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? Curiosity driven observations of natural happenings was the origin of science. ஸோ நம்மளுடைய அந்த க்யூரியாசிட்டி, இது ஏன் நடந்துச்சு, இது எப்படி நடந்தது, இது எதனால் நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த க்யூரியாசிட்டியை தான் நம்மளோட சயின்ஸுக்கு ஒரு அடித்தளம். The word science was coined only in the 19th century. ஸோ 19th centuryல தான் நமக்கு சயின்ஸுன்ற வேர்டு உருவாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சொன்ன ஒரே வேர்டு என்னதுன்னா நேச்சுரல் philosophy was the earlier name given to science. When ancient civilization knew and practiced astronomy, chemistry, human physiology and agriculture, oral communication was a mode of conveying knowledge when writing systems were not yet developed. One of the oldest forerunners of scientific advancements from astronomy to medicine were the Egyptians. Scientific and mathematical excellence in India dates back to prehistoric human activity in the Indus Valley civilization. அதாவது நம்மளுடைய சிந்து சமவெளி காலத்தில் இருந்தே நம்ம வந்து நிறைய சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸலன்ஸை நம்மளால் பார்க்க முடியும் இந்தியாவில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சயின்டிஃபிக் மெத்தட். ஆல்ரெடி நான் சொன்ன சயின்டிஃபிக் மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டு அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன், லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு அப்ரோச் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இது இருக்குது இல்லையா, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சை நம்ம அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். என்னாச்சு, நியூட்டன் மரத்துக்கடியில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தார். அவர் மேலே ஒரு ஆப்பிள் வந்து டொங்குன்னு விழுந்தது. ஸோ ஏன் விழுந்தது அப்படின்ட்டு அவர் வந்து திரும்பி பார்க்க வச்சுது அந்த ஆப்பிள். அடுத்து அவர் என்ன பண்ணார், கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன். அந்த ஆப்பிளை லேபுக்கு கொண்டு போனார். கொண்டு போய் அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, என்ன ரீசன், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து கீழே இழுக்குது, ஏதோ ஒரு விசை வந்து கீழே இழுக்குது, அதனால தான் ஆப்பிள் கீழே விழுந்தது. இப்போ அதுக்கான வேலிட் அண்ட் இன்வேலிட் டேட்டாவை அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணார். அதாவது ஒரு கிரவுண்ட் மேலே எந்த ஆப்ஜெக்ட் வச்சாலும் அதோட ஃபோர்ஸ் வந்து கீழே இழுக்கும், கரெக்டாக? ஸோ அதை வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி பண்ண பிறகு என்ன ஆச்சு, மேத்தமெட்டிக்கல் மாடலிங் கொண்டு வந்தாங்க. என்ன மேத்தமெட்டிக்கல் மாடலிங், F is proportional to gravitation m1 m2 by r square. இதான நமக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இல்லையா? அதாவது அந்த ஆப்பிள் அந்த தரை மேலே இருக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் கீழே இழுக்குது, அது எதனால் அப்படின்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, அது கரெக்டாக தப்பா, ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ். ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன்னா இது கரெக்டு, எஸ் திஸ் இஸ் கரெக்ட் அப்படின்றது ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். ஃபால்சிஃபிகேஷன்னா நோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் தியரின்னு ஒன்று இருக்குது. அந்த குவாண்டம் தியரின்னு ஒன்று வர வரைக்கும் நம்ம நியூட்டன் கண்டுபிடிச்சது சரிதான் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா
நியூட்டன் என்ன சொன்னார், எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணார். ஆனால் இந்த குவாண்டம் தியரியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெரிய ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், மாலிக்யூலர் லெவலில் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ஒர்க்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் a metallic rod being heated. When one end of the rod is heated, heat is felt at the other end. The following questions can be asked on this observation. What happens within the rod when it is heated? என்ன ஆகும், ப்ராசஸ் ஆஃப் கண்டக்ஷன்னால் அந்த ஹீட் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்து என்னது, ஹவு டஸ் த ஹீட் ரீச் த அதர் எண்ட்? நம்ம ஃப்ளேம் கிட்ட கொண்டு போய் அந்த ராடை வைக்கும்போது அந்த ஹீட்டை அது ரிசீவ் பண்ணிவிட்டு அதர் எண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, இஸ் திஸ் எஃபெக்ட் ட்ரூ ஃபார் ஆல் மெட்டீரியல்ஸ்? திஸ் இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் metals and not for non-metals. If heat flows through the material, is it possible to visualize heat? யாராலையாவது ஹீட்டை விசுவலைஸ் பண்ண முடியுமா? ஸோ நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். The process of finding the answers to these queries is scientific investigation. ஸோ இந்த queriesக்கு நான் வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சை யூஸ் பண்ணுவேன் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது ஃபிசிக்ஸ்னால் என்ன? ஃபிசிக்ஸ் அப்படின்ற வேர்டை வந்து க்ரீக் வேர்ட் ஃபியூசஸ் அப்படின்ற க்ரீக் வேர்ட்லேருந்து தான் உருவாச்சு. அந்த ஃபியூசஸ் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை. ஸோ அப்போ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையின் இயல்பை அறிவதே இயற்பியல். அதாவது இயற்கை மற்றும் அதன் இயல்பு இரண்டை பற்றி படிப்பது தான் இயற்பியல். அப்படியே அதாவது ஒரு இயற்கையாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை எதில் பார்ப்போம், ஃபிசிக்ஸில் தான் பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாலை நான் மேலே போடுறேன், அது கீழே வருது, அதுக்கு பேர் என்னது, கிராவிடேஷன். அதே மாதிரி டெய்லி லைஃப்பில் பார்த்தோன்னா மார்னிங்னு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக அதே மாதிரி நைட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம எதில் எல்லா இயற்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம எதோட ஏந்து பார்க்குறோம், ஃபிசிக்ஸோட சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, the study of nature and natural phenomena is dealt within physics. Hence, physics is considered as the most basic of all sciences. அடுத்து பார்த்தீங்கன்னா unification and reductionism are the two approaches in studying physics. ஸோ ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரெண்டு அப்ரோச் வந்து யூனிஃபிகேஷன், ரிடக்ஷனிசம். யூனிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸில் என்ன நடக்குது அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நேச்சரை பற்றி இது பண்ணுறது தான் நம்ம வந்து யூனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம என்னெல்லாம் இது பண்ணுறோம், ஒரு மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடிஸ் டுவர்ட்ஸ் எர்த் பார்க்குறோம், மோஷன் ஆஃப் பிளானட்ஸ் அரவுண்ட் த சன், மோஷன் ஆஃப் த மூன் அரவுண்ட் த எர்த், thus unifying the fundamental forces of nature. இயற்கையில் அடிப்படையாக நடக்கக்கூடிய அந்த விசையுடைய மாற்றங்களை பற்றி நம்ம படிக்கிறோம், அதுதான் யூனிஃபிகேஷன். இதே ரிடக்ஷனிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அந்த மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டமை மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை தான் நம்ம ரிடக்ஷனிசம் அப்படின்னு சொல்கிறோம். An attempt to explain a macroscopic system in terms of its microscopic constituent is reductionism. For example, thermodynamics was developed to explain macroscopic properties like temperature, entropy, etc. of bulk systems. The above properties have been interpreted in terms of the molecular constant of the
bulk system of kinetic theory and statistical mechanics. ஸோ இதை பற்றி நீங்கள் வரப்போகிற யூனிட் 8லேயும் யூனிட் 9லேயும் கண்டிப்பாக இதை படிக்க போகிறீங்க. ஸோ என்னென்னா சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கேஸ் இருக்குன்னா அது வந்து மேக்ரோஸ்கோபிக் கான்ஸ்டிடியூவன்ட். அந்த மேக்ரோஸ்கோபிக் அந்த கேஸ்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன மைக்ரோஸ்கோபிக் மாலிக்யூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான், எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ரிடக்ஷனிசம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th. ஓகேவா? ஸோ மெக்கானிக்ஸில் என்னெல்லாம் படிச்சிங்க? ஸ்டாட்டிக், டைனமிக், அப்புறம் கைனமேட்டிக்ஸ், கைனெட்டிக்ஸ் இதெல்லாம் படிச்சிங்க இல்லையா? அதை பற்றி டீட்டெயில்டாக இதில் அதோடைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்ஸ் as a fundamental science helps to uncover the laws of nature. ஸோ அடிப்படை அறிவியல் ஃபிசிக்ஸு இது என்ன பண்ணுது அப்படின்னா இயற்கையுடைய லாஸை வந்து நமக்கு இது பண்ணி காமிக்குது. அண்ட் இதோட லாங்குவேஜ் மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். அடுத்து இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் ஹியூமன் லிவ்ட் வித் நேச்சர். இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் humans lived with nature. Their lifestyles were integrated with nature. They could understand the signals from the movement of the stars and other celestial bodies. They could determine the time to sow and reap by watching the sky. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த காலத்துலலாம் வந்து இயற்கையை பார்த்து தான் வந்து விதையை விதைக்கிறது, விதை அரைப்பது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து அந்த வானத்தை வச்சு தான் அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. Astronomy and mathematics were the first disciplines to be developed. So the chronological development of various branches of physics is presented in 1.1. The various branches of physics are schematically shown in figure 1.1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக அதோடைய பிரான்ச்சஸ் சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், இன்னொன்று மாடர்ன். கிளாசிக்கலில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸை ரெண்டாக பிரிப்போம். ஸ்டாட்டிக், டைனமிக். அப்புறம் டைனமிக்ஸ்க்கு வந்து 2 டைப் இருக்குது, கைனமேட்டிக்ஸ், கைனெட்டிக்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸில் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹீட் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியை பற்றி படிக்கிறது தான் வந்து தெர்மோடைனமிக்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்ஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்டடி ஆஃப் லைட். நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம்னா the study of electricity and magnetism and their mutual relationship. அடுத்து acousticsனா study of production and propagation of sound waves. அடுத்து astrophysics, the branch of physics which deals with the study of the physics of astronomical bodies. அடுத்து relativity, one of the branches of theoretical physics which deals with the relationship between space, time and energy, particularly with respect to objects moving in different ways. அதாவது ரிலேட் பண்ணி பண்ணுறது தான் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஸ்பேஸ், டைம் அண்ட் எனர்ஜியை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறதுக்கு ஈக்குவலாக நம்ம ரிலேட் பண்ணி படிக்கிறது தான் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் வருது பார்த்திங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸு. குவாண்டம் மெக்கானிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையோட இயல்பில் அட்டாமிக், சப்அட்டாமிக் லெவல்னால் என்ன அப்படின்னு படிக்கிறது தான் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அட்டாமிக் ஃபிசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சரை படிக்கிறது. நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய ரியாக்ஷன், இது எல்லாமே படிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ். கண்டென்ஸ்டு மேட்டர்னால் நம்ம இந்த சாலிட், லிக்விட் அண்ட் அது கேஸ் இருக்குது இல்லையா, அதை பற்றி படிக்கிறது. எப்படின்னா டெவலப்பிங் ஃபீல்ட்ஸ் சச் அஸ் நானோ சயின்ஸ், ஃபோட்டோனிக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை பற்றி படிக்கிறது. அடுத்தது ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ். இது வந்து பார்ட்டிகல்ஸோடைய நேச்சரை பற்றி படிக்கிறது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே இந்த அப்பெண்டிக்ஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். சரியா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you for watching.